ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மோமோஸ் பண்ண போகிறேன், பார்க்கலாமா வாங்க. அதுக்கு சப்பாத்தி மாவால் பதத்துக்கு கோதுமை மாவை எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க. ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊறட்டோங்க. அதுக்கு மசாலா பண்ணலாம், பார்க்கலாமா வாங்க. அதுக்கு கடாய் வச்சுக்கிட்டு அதில் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதிலே ஆட் பண்ணி வதக்கிக்கலாங்க. கேரட்டு, பீன்ஸு, கோஸு இதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுலேயே ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 பெரட்டிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். வேக வச்சு எடுத்த உடனே வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், பெப்பர் ஆட் பண்ணி இதை நல்லா கலரி விட்டு இறக்கிக்கிட்டேங்க. கொத்தமல்லி தேவையான அளவுக்கு மேலே தூவி இறக்கிக்கலாம். இறக்குனதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம்லவா, அந்த சப்பாத்தி மாவை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு நல்லா தேய்ச்சிக்கலாங்க. நல்லா நெய்ஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போனா தான் நல்லா சாஃப்டாக சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால நல்லா நெய்ஸாக தேய்ச்ச பிறகு நல்லா ரவுண்டு ஷேப் வர்றதுக்காக ஒரு தட்டை எடுத்து அதை லெவல் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம்லவா, அந்த மசாலாவையும் உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு ஷேப் வர்ற மாதிரி நல்லா மடித்து ஷேப் வர வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த இதுவும் முடிஞ்சிடுச்சு. இதை இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பானையில் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் 1/4 ஹவர் வேக வச்சோன்னா போதுங்க. நல்லா சாஃப்டாக சுவையான மோமோஸ் ரெடிங்க. இது என் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் செஞ்சு கொடுத்தேன். இது ஹெல்த்தி தான். கடையில் மைதா மாவில் பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்களுக்காக கோதுமை மாவுலேயே பண்ணலாம். வெஜிடபிள்ஸும் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க, 1/4 ஹவர் வேக வச்சு எடுத்துட்டேன். சுவையான மோமோஸ் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.